ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் விசஸ் நியூ பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டீஸ் பண்ணா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோயின் மூவ் ஆன் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாளே, அதுக்கு அடுத்து இதை நினைச்சு அந்த டான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துக்கு டானோட ஃப்ரெண்ட் வருவான். அவன் வந்து இப்ப டானுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்க வந்து இப்படி சுகமா உட்கார்ந்துருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? மேல நீ அவகிட்ட அப்படி பேசிட்டு வந்திருக்க, ஏன்டா எப்ப பார்த்தாலும் அவன் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு இந்த டானு, அவன் என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, இது எல்லாமே அவன் நல்லதுக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், நீ ஏன்டா இப்படி பண்ற, இதுக்கான காரணம் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பானா. இப்போ நம்ம டான் ஒரு பிளாஷ்பேக் ஒன்று யோசித்து பார்ப்பான். என்னன்னா, இவங்க லவ் பண்ணி ஒரு வருஷம் நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கடுத்து எல்லா லவ்வர்ஸ்க்கு வர மாதிரி இவங்களுக்குள்ளே நிறைய சண்டை வந்திருக்கும். அப்ப அப்படிதான் இவங்க லவ் பண்ணி கரெக்டா 2வது வருஷம் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த டான் ஒரு போன் கூட பண்ணிருக்கவே மாட்டான். உடனே நம்ம ஹீரோயினே போன் பண்ணி, எங்க இருக்க, நம்ம 2 பேரும் பாத்துக்கிட்டே 1 மாசம் ஆச்சு, இன்னைக்காண்டு நீ என்ன மீட் பண்றதுக்காக வாவே, நான் உனக்காக 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த டான், ஓகே ஓகே, நான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், அப்புறமேல் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அடுத்து நம்ம ஹீரோயினும் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்பா. இந்த டான் திரும்பி போனும் பண்ணிருக்க மாட்டா, இவளை மீட் பண்றதுக்கும் வந்திருக்கவே மாட்டானா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே கடுப்பா அவளோட ஃபேஸ்புக்கை தான் பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த டான் ஒரு பொண்ணு கூட போட்டோ எடுத்து அவனோட FB-ல போஸ்ட் பண்ணிருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிரும். அதுக்கடுத்து இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் டானோட வீட்டுக்கே போயிருவாளா. கரெக்டா இப்பதான் டானும் வீட்டுக்கிட்ட வந்திருப்பான். இப்ப உடனே நம்ம ஹீரோயின், யார் அந்த பொண்ணு, அவ என்ன ஏன் ஹெல்மெட் போட்டு ஓம் பைக்ல ரொம்ப க்ளோஸா உன் கூட உட்காந்துருக்கா, இந்த ஃப்ரெண்டு கூட நீ இருந்த தான் எனக்கு ஒரு கால் ஒரு டெக்ஸ்ட் கூட பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி இவ கோவப்படுவா. அதுக்கு உடனே இந்த டானு, அவ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், உனக்கே நல்லா தெரியும், நான் அந்த அளவுக்கு எந்த பொண்ணுங்க கிட்டே ரொம்பலாம் பேசவே மாட்டேன், இவ என்னோட கிளாஸ்மேட் அவ்வளவுதான், இதையே நீ இவ்வளவு பெருசா எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி இவன் கத்த. அதுக்கு நம்ம ஹீரோயின், அன்னைக்கு என் பேக் கிழிஞ்சிருக்கவே கூடாது, அதை நீ வந்து என்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கவும் கூடாது, இதெல்லாம் நடக்க போய் தானே நம்ம 2 மீட் பண்ணோம், நான் உன்னை மீட் பண்ணாம இருந்திருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அந்த டானு, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கடுப்போட உச்சத்துல, ஆமா நீ உன் இஷ்டத்துக்கு உனக்கு தோணுச்சுன்னா கால் பண்ற, இல்லனா டெக்ஸ்ட் பண்ற, இல்லனா இப்படி ஒரு ஆள் இருக்காங்கிறதே கண்டுக்காத அளவுக்கு நீ இருக்கிற, ஆனா என்ன இதெல்லாம் பண்ணிட்டு நீ நல்லா தான் இருக்க, எனக்கு தான் ஒரு மாதிரி மண்டை காயுது அப்படிங்கிற மாதிரி அவ கத்திக்கிட்டு இருப்பா. இப்ப அந்த டானும் கடுப்பாகி போய், ஆமா நீ எப்ப பார்த்தாலும் இப்படி நொய் நின்று இருந்தா யாருக்குதான் உன்கிட்ட பேச தோணும், எப்ப பார்த்தாலும் நான் எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னு கேட்டுக்கிட்டே இருக்க, இந்த மாதிரிலாம் நான் எப்ப பார்த்தாலும் பண்ணா உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி இப்ப அவனும் கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அழுதுகிட்டே, 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரொம்ப சிரிக்க வச்ச டான் எங்க போனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அதுக்கு உடனே அந்த டான், 1 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே நானும் சந்தோஷமா தான் இருந்தேன், ஆனா இப்ப நீ பண்றதெல்லாம் பார்த்தா ஏன்டா லவ் பண்ணணும்னு தான் தோணுது, பேசாம இங்கே நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதுக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோயின், நீ இப்படி எல்லாம் என்ன ட்ரீட் பண்ணுவேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் உன்கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் இருந்திருப்பேன், இல்லனா நம்மளுக்குள்ள ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் மட்டும் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு இந்த டானும், உனக்கு அதுதான் வேணும்னா நம்ம அப்படியே இருந்துக்கலாம், பேசாம இங்கே எல்லாத்தையும் முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அதுக்கு இவளும், ஓகே எல்லாத்தையும் இங்கே விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா இவ கோச்சிட்டு வீட்டுக்கு போற டைம் ரொம்ப நைட் டைமா, அதனால சுத்தி பூரா இருட்டா இருக்கும். அன்னாரன் பார்த்து ஒருத்தன் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து அவ பேக் ஆட்டைய போடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். பாவம் இப்ப அவனோட நம்ம ஹீரோயின் தனியா ஸ்ட்ரகிள் பண்ணி கடைசியில கீழே விழுந்துருவா. சோ அட் டைம்ல இவளுக்கு பிரேக்கப்பும் ஆயிருக்கு, இந்த மாதிரி நடு ரோட்ல இப்படிப்பட்ட பிரச்சனையும் இவளுக்கு வந்திருக்கு. இதனாலதான் நம்ம ஹீரோயின் ரொம்ப வெக்ஸ் ஆயிருப்பா. இப்ப இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல நம்ம ஹீரோயினும் அப்படி யோசித்து பார்த்துக்கிட்டே இருப்பா. அடுத்து உடனே நம்ம ஹீரோயின் அந்த மயிலுக்கு தான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு டெக்ஸ்ட போட்டு விடுவா, நான் என்னோட எக்ஸ மறக்கலான்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல. அதுக்கு அந்த மைக்கும், நீ கவலைப்படாத, அப்படி ஒருத்தவன் உன் வாழ்க்கையில இருந்தாங்கிறதையே நான் மறக்க வைக்கிற அளவுக்கு உன்னை ஹாப்பியா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ரிப்ளை போட்டு விடுவான். அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு டான் வந்து அவளோட ஹெல்மெட்டை கொடுத்து, இந்தா இதை போட்டுக்கோ, நான் உன்னை போய் காலேஜ்ல விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம அப்படியே இவனை இக்னோர் பண்ணிட்டு போயிருவாளா. இன்னொரு பக்கம் பார்த்தா மயில் இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே மயிலோட கார்ல காலேஜுக்கு போயிருவா. இத பார்த்தோன்னே அந்த டானுக்கு ஒரு மாதிரி மூஞ்சே மாறிடும். அடுத்து இப்ப காலேஜ்ல தான் காட்டுவாங்க. நம்ம டானும் இதே காலேஜ் தானே. இப்போ இவன் கிராஸ் பண்ணி போகிறப்ப மயிலும் ஆப்போசிட்ல வருவானா. இந்த டான் வீம்புக்கிட்டே மயில இடிச்சிட்டு, சீனியரை இடிச்சா சாரி கேட்கணுங்கிற அறிவு கூட அவனுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல வம்புழுப்பான். ஆனா அதுக்கு இந்த மயில் இப்ப லைட்டா சிரிச்சுக்கிட்டே, நீ எதுக்கு பிளான் போடுற நல்லாவே தெரியுது, இன்னைக்கு நான் உன் கூட கண்டிப்பா சண்டை போடவே மாட்டேன், ஏன்னா இன்னைக்கு சண்டே ஓம் பைக்ல காலேஜ்க்கு வராம என் கூட கார்ல வந்திருக்கா, சோ அவ இனிமேல் என்னதான்
யூஸ் பண்ண போறா, இந்த சந்தோஷமே எனக்கு போதும். சோ உன்னோட ஆட்டம்லாம் இனி பழிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிருவான். பாவம் அந்த டேன் ஏற்கனவே காலையில கடுப்பு, இப்ப இதுல இந்த மயில் வேற லைட்டா இன்சல்ட் பண்ணி விட்டு போயிட்டான். அதுக்கடுத்து அப்படியே ஈவினிங் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் மயிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா, அப்போ ஆப்போசிட்ல டேன் நின்னுக்கிட்டு, என்ன மயில் உன்னை பிக்கப் பண்றதுக்கு வரலையா, சோ உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல, என் கூட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அன்னாரன் பார்த்து கரெக்டா மயில் டெக்ஸ்ட் பண்ணுவான். ஹே சாரி சண்டே, இந்த மாதிரி என்னோட தங்கச்சி மேஜிக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு எமர்ஜென்சியா போகணுமா, அதனால நான் அவளை கூப்பிட்டு போறேன், சோ இன்னைக்கு நீ தனியா போய்க்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயின் இது பெருசாலும் எடுத்துக்க மாட்டா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்ப தனியா போலான்னு பாப்பாளா. ஆனா அந்த டேன் விடாம இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, என்ன அந்த மயில் கொடுத்த வாக்க காப்பாத்தலையா, அவன் தானே உன்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னா, இப்ப என்ன வரலையா அப்படிங்கிற மாதிரி சிரிப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், கொடுத்த வாக்க பத்திலாம் நீ பேசாத, நேத்து நீ சண்டை போட்டு என்ன சொன்ன, இனிமேல் நீ யார வேணாலும் லவ் பண்ணிக்கோ, நான் உன்கிட்டே வரமாட்டேன்னு சொன்னேல, இப்ப எதுக்கு காலையில இருந்து என்கிட்டயே வந்து மூஞ்ச காமிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டு விட்டுருவா. அதுக்கு இந்த டேன் வாய மூடிட்டு இல்லாம, ஒரு அண்ணனா இதெல்லாம் செய்ய வேண்டியது என் கடமை அப்படிங்கிற மாதிரி திரும்பி கடுப்பேத்துற மாதிரியே பேசிடுவான். இப்ப நம்ம சண்டைக்கு செம கடுப்பாயிரும். இப்படிப்பட்ட ஒரு அண்ணனோட வண்டியில வந்து எனக்கு போகணும்ட்டு எந்த அவசியமும் இல்ல, நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு கிளம்பிடுவா. அதுக்கடுத்து இப்ப நைட்டு நம்ம ஹீரோனோட ரூம்ல தான் காட்டுவாங்க. அவ தூங்க போலான்னு ரெடி ஆகிட்டு இருப்பாளா, அப்போ இந்த மயில் கால் பண்ணுவான். ஹே சாரி சண்டே, இன்னைக்கு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணல, அதுக்கான பனிஷ்மெண்டா நான் இப்போ உன்னை டின்னர் கூட்டு போலான்னு இருக்கேன், சோ நீ ரெடி ஆயிரு, நம்ம சூப்பரா ஒரு டின்னர் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனோட வீட்டுக்கே நம்ம ஹீரோயினை டின்னருக்கு கூப்பிட்டு வருவான். அடுத்து இப்ப அந்த டின்னர்ல வச்சு இவன் சூப்பரா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாட்டெல்லாம் வேற பாடுவானா, இதனாலேயே நம்ம ஹீரோயின் இன்னும் நல்லா இம்ப்ரெஸ் ஆயிருவா. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டே ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த மயில் நம்ம ஹீரோயினை பார்த்து, சரி இப்பதான் உனக்கு என் கூட இருக்க பிடிச்சிருக்குல, நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கு உன்னை பிடிக்காதுன்னா கிடையாது, உன்னை பிடிக்கும், ஆனா திரும்பி இன்னொரு ரிலேஷன்ஷிப் குள்ள வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதை அந்த மயிலும் புரிஞ்சுக்கிட்டு, நீ உன்னோட டைமை எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா என் கூட மட்டும் இரு, எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இவன் இந்த மாதிரி அக்கறையா பேசுறது, அக்கறையா பாத்துக்கிறது, இவளுக்காக எல்லாம் பண்றது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்களா. இந்த மயில் அப்படியே நம்ம ஹீரோனை டிராப் பண்ணிட்டு, இன்னைக்கு ஈவினிங் அநேகமா உன்னை வந்து பிக்கப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னைக்கும் என்னோட தங்கச்சி மேஜிக்கு ஏதோ வேலையா, அதனால நான் அவளை பார்க்க போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனும் ரொம்ப கிளிங்கியாலாம் இருக்க மாட்டா. ஏ ஃபர்ஸ்ட் உன்னோட ஒர்க்க பாரு, நான் தனியாவே போய்க்குவேன், ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அடுத்து அப்படியே ஈவினிங்கும் ஆயிருமா. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போலான்ட்டு கிளம்பிக்கிட்டு இருப்பா. திரும்பி அந்த டேன் அந்த இடத்துல வந்து நிப்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே கடுப்பா போய், நான் தான் நேத்தே சொன்னேன்ல, உன் மூஞ்ச என்கிட்ட வந்து காட்டாத அப்படிங்கிற மாதிரி கத்துவாளா. ஆனா அதுக்கு அந்த டேன் சிரிச்சுக்கிட்டே, நான் எங்க என்னோட மூஞ்ச காமிச்சிருக்கேன், அதான் ஹெல்மெட் போட்டு மறைச்சிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியா இருக்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்லுவான். ஆனா இதெல்லாம் கேட்க சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு இது மேல இப்ப செம கடுப்புல, அதனால அவ இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டா. இப்ப உடனே அந்த டேன், சரி என்ன இன்னைக்கும் நீயாவே நிக்கிற, எங்க உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி மயில பத்தி கேட்பான். இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு மயிலும் வந்துருவான். அவன் வந்து நம்ம சண்டே கையை பிடிச்சிட்டு, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவானா. உடனே இந்த டேன், நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீயே இப்படி சண்டே மேல ரொம்ப பொசசிவா இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு இந்த மயில், நான் பொசசிவாலாம் இல்ல, ஆனா என்னன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவ கூடவே இருக்கேன், நீ தான் அவ கூட பிரேக்கப் பண்ணிட்டேல, அப்புறம் எதுக்கு இன்னும் அவளை போட்டு டார்ச்சர் பண்ற அப்படிங்கிற மாதிரி இந்த மயில் நம்ம டேனை பார்த்து கேள்வி கேட்பானா. அதுக்கு உடனே இந்த டேன் கடுப்பாகி, நம்ம ஹீரோயினுக்குன்னு சொல்லி ஒரு ஹெல்மெட் இவன் வச்சிருப்பான்ல, ஒரு மான் பிக்சர் போட்டு, அந்த ஹெல்மெட்டை இப்ப எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து, நீ தான் மூவ் ஆன போறேன்னு சொல்லிட்டேல, அப்பனா உன் கையாலேயே இந்த ஹெல்மெட்டை தூக்கி எங்க நெறிஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இதை எப்படி நம்ம ஹீரோயினால அவ்வளவு ஈஸியா பண்ண முடியும். அவ அப்படியே தயங்கிக்கிட்டே, எனக்கு இந்த ஹெல்மெட் வேண்டாம், உனக்கும் வேண்டாம்னா நீயே கீழே போட்டுரு அப்படிங்கிற மாதிரி திரும்பி டேன் கிட்டே கொடுக்க வருவா. ஆனால் இந்த டேன் அதை வாங்காம, இல்ல நீ தான் இதை கீழே போட்டே ஆகணும், ஏன்னா இப்ப நான் தான் உன் மனசுல சுத்தமா இல்லல, அப்பனா எதை பத்தி யோசிக்காம இதை கீழே போட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த மயில், என்ன இப்ப இந்த ஹெல்மெட்டை போடணும் அவ்வளவுதானே, நானே இதை தூக்கி கீழே போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்குவான். ஆனால் இந்த டேன் விடவே மாட்டான். இது எனக்கும் அவளுக்கும் நடக்கிறது, இதோட டெசிஷன் அவ தான் எடுக்கணும், உனக்கு இந்த ஹெல்மெட் வேணும்னா வச்சுக்கோ, இல்லனா எங்கேயும் தூக்கி எரிஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவகிட்டே அந்த ஹெல்மெட்டை கொடுத்துட்டு இந்த டேன் கிளம்பிடுவான். இப்படி நடந்தனால நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அவ கண்ணே அப்படியே கலங்கிரும். அதுக்கடுத்து இதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாதுங்கிறக்காக இப்ப மயில் கிட்டதான் அவ கேட்பா, நீ இன்னைக்கு என்ன பிக்கப் பண்றதுக்கு வரமாட்டேன்னு சொன்ன, உன் தங்கச்சிக்கு ஏதோ வேலைன்னு சொன்ன, இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அப்பதான் அந்த மயில் சொல்லுவான், இல்ல என் தங்கச்சி இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காளாம், என்ன ஒரு மணி நேரம் கழிச்சு வர சொன்னா, அதான் நான் ஒன்ன பாக்கலான்ட்டு வந்தேன், அதுக்குள்ள இவ்வளவு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்நேரம் இந்த மயிலோட தங்கச்சி மேஜிக்கும் கால் பண்ணுவாளா. அவ கால் பண்ணி, என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. அடுத்து இந்த மயிலும், சரி நான் உன்னை பிக்கப் பண்றதுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்போ இந்த மயில் போனக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த கையில இருக்க ஹெல்மெட்டே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பா. அதுக்கடுத்து என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே பக்கத்துல இருக்க குப்பை தொட்டியில அந்த ஹெல்மெட்டை போட்டுருவா. ஆனா அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்து அந்த குப்பை தொட்டிக்குள்ள இருந்து அந்த ஹெல்மெட் எடுப்பா. அதுக்கடுத்து இப்ப வீட்டுக்கு வந்து இவளோட டைரியில தான் எழுதிக்கிட்டு இருப்பா, எனக்கு என்னாச்சு, நான் டேனை விட்டு விலகி போகணும்னு
நினைக்கிறேன். ஆனா என்னால அவன் கொடுத்த ஹெல்மெட்டை கூட தூக்கி வெளியே போட முடியல. நான் வாய் வார்த்தையா மூவ் ஆன் ஆகிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஆனா உண்மையிலே என்னால மூவ் ஆன் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு அந்த டைரி எழுதிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்படியே 2-3 நாள் ஆயிருக்கும். ஆனா அந்த டேன் இவ கண்ணிலேயே பட்டிருக்கவே மாட்டான். காலையில வழக்கம் போல ஹாஸ்டல் கிட்ட வந்து பிக்கப் பண்றேன்னு சொல்லியிருக்கவும் மாட்டான். ஈவினிங் காலேஜ் முடிச்சோனையும் உன்னை போய் டிராப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வம்பிழுத்திருக்க மாட்டான். இதனாலே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரிதான் இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாமே நல்லதுக்குதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவா. ஆனா இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இப்ப திரும்பி அவளோட ஹாஸ்டலுக்கு போவாளா. அப்போ அந்த இடத்துல டேனோட ஃப்ரெண்டு செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின், என்னாச்சு உங்க ஃப்ரெண்டு டேன் இங்க ரொம்ப நாளா காணோம், எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்பதான் அவன் சொல்லுவான், இந்த மாதிரி டேனோட அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அதனால டேனும் அவங்க அப்பாவும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். சோ இதனால இப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் அவங்க அப்பாவை பாப்பாளா. அவங்க அப்பா தான் ரொம்ப ஜாலியான ஆளாச்சே. அவர் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, என்னம்மா இது, இந்த அங்கிளை இப்பதான் உனக்கு பார்க்க வரணும்னு தோணுச்சா, இப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா உனக்காகவே ஏதான் பண்ணி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருப்ப, சோ நீ என்ன முன்னாடியே வந்து மீட் பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து தான் டேனோட அப்பாவோட நோட் பண்ணுவாரு. நம்ம ஹீரோயினும் டேனும் அந்த அளவுக்கு பெருசா பேசிக்க மாட்டாங்களா. உடனே அவங்க அப்பா, இன்னும் அம்மா நீ டேன் மேல கோவமா இருக்க, இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து 1 வருஷத்துக்கு மேல இருக்கும்ல, நீங்க ஏன் திரும்பி இப்ப பேட்சப் ஆக கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்பாரு. இதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாதா. அவ ஒரு மாதிரி தயங்கிட்டு நிப்பாளா. அப்பா அவங்க அப்பா உடனே, ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதே, என்னோட பையன் காலம் பூரா இந்த மாதிரி தனிக்கட்டையாவே இருந்துருவான் போலயே, எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, என் பையனை பத்தி நினைச்சா எனக்கு இன்னும் உடம்பு சரியில்லாம போயிரும் போலயே அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை வேற போடுவான். உடனே அந்த டேன், அப்பா நீங்க செமையா நடிக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது, இந்த மாதிரிலாம் சண்டேவை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அதுக்கடுத்து அப்புறம் உங்ககிட்டயும் பேசாம போயிட போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் இப்படி பேசுறதெல்லாம் கேட்கிறப்ப நம்ம சண்டேக்கு இவனை ஓங்கி அரையணும் போலதான் இருக்கும். ஆனாலும் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும், சரி அங்கிள் இப்ப லேட் ஆச்சு, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவா. அவ கிளம்புனையும் மொத்த குடும்பமே இப்ப டேனை பிடிச்சு திட்டும். டே உனக்கு அறிவு இல்லையா, அவளே ஏற்கனவே அவன் மேல கோவத்துல இருக்கா, இன்னும் அவளை கடுப்பேத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்லு, உனக்கு இன்னும் அவன் மேல ஒரு லவ் இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி அவனோட தம்பியும் அவங்க அப்பாவும் கேட்பாங்க. ஆனா அதுக்கு இந்த டேன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பான். ஆனாலும் அவங்க அப்பா, இங்க பாரு, நான் பெத்த பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா, நீ இன்னும் அவளைதான் நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், சரி இப்ப இந்த பேச்சை விடுவோம், இப்ப நைட் ரொம்ப லேட் ஆயிருச்சு, அட்லீஸ்ட் போய் அவளை டிராப் ஆன் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்பா அனுப்புவாங்க. அதுக்கடுத்து இவனும் கீழே போய் நம்ம ஹீரோயின் கிட்ட, லேட் நைட் ஆயிருச்சு, நானே போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு வந்துருவான். ஆனா இப்ப ஹாஸ்டல் கிட்ட கரெக்டா வந்த கடுத்து பார்த்தா மயில் ஏற்கனவே நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த மயிலை பார்த்தனையும் நம்ம டேன் ஒன்னும் பெருசாலாம் எதுவும் பண்ணிக்க மாட்டான். அவன் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்போ இந்த மயில் நம்ம ஹீரோயினை தான் பிடிச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். நீ என்ன அவன் கூட இந்நேரம் வந்து இறங்கியிருக்க, எங்க போன, நான் அப்புறம் உனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இல்ல அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு, அவரை பாக்குறதுக்காக தான் நான் போனேன், மித்தபடி ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. இப்ப உடனே அந்த மயில், இங்க பாரு, நான் உன்னை முழுசா நம்புறேன், ஆனா இங்க அது பிரச்சனை கிடையாது, எனக்கு இந்த டேனை கண்டாவே சுத்தமா பிடிக்கல, அவன் ஏதாண்டு ஒரு பிளான் பண்ணி திரும்பி உன் கூட பேட்ச பாறதுக்கு ட்ரை பண்ணலாம், நானும் ஒரு பையன் தானே, எனக்கும் இதெல்லாம் பாக்குறப்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், சரி இப்ப அதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இப்ப அந்த மயில், இங்க பாரு, இந்த பிரச்சனைக்கு 2 சொல்யூஷன் தான் இருக்கு, ஒன்னு அவன் கூட இருக்க கான்டாக்டா மொத்தமா கட் பண்ணு, இல்லனா என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என் கூட டேட்டிங் வர ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்து இங்க அப்படியே சீன் கட் பண்ணி அடுத்த நாள் திரும்பி அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுவாங்க. இப்ப அவங்க அப்பாவுக்கு ஃபுல்லா உடம்பு சரியாயிருச்சு போல, சோ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போலான்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அப்பா அந்த டேனை பார்த்து, இங்க பாரு, சண்டே எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறக்காக தான் அடிக்கடி இங்க வந்தா, சோ அதனாலதான் அவ என்னையும் பார்க்க முடிஞ்சு கொஞ்சமாண்டு ஒரு மூஞ்ச பார்த்து பேசவான்னு செஞ்சா, இன்னைக்குதான் நம்மளுக்கு இருக்க கடைசி சான்ஸ், ஒழுங்கா அவன் மனசுக்குள்ள இருக்கிறத அவகிட்ட சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாரு. ஆனா இப்பவும் இந்த டேன், அப்பா என் மனசுக்குள்ளலாம் அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்ல, அவளை நான் தங்கச்சி மாதிரி தான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்து இப்ப கரெக்டா சண்டேவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாளா. அவ வந்தனையும் அவங்க அப்பா வழக்கம் போலதான், என்னமா சண்டே, இன்னைக்குதான் நம்ம பாத்துக்கிற கடைசி நாளா இருக்குமோ, இனிமேல் இந்த அங்கிள் நீ பார்க்க வரவே மாட்டேல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமா பேசுற மாதிரி நடிப்பான். உடனே நம்ம ஹீரோயினும், அங்கிள் நீங்க கவலையே படாதீங்க, நீங்க வீட்டுக்கு போன கடத்து கூட நான் அப்பப்ப வந்து உங்களை விசிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டோன்னே நம்ம டேனை விட அவங்க அப்பாக்கு தான் செம சந்தோஷமா இருக்கும். ஆனா இதை சொன்ன கடத்து நம்ம ஹீரோயின் அப்படியே டக்குன்ட்டு டேனை பார்த்துட்டு, எனக்கு உங்க வீட்டுக்கு வரதுக்கு ஓகே, ஆனா வேற யாருக்கும் அதுல எதுவும் பிரச்சனை இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி டேனை பார்த்துக்கிட்டே பேசுவா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா இந்த ரூமுக்கு நர்ஸ் வந்து, உங்க பில் அமௌண்ட் இவ்வளோ, இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல பே பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி டேன் கிட்ட கொடுத்துருவாங்களா. சோ டேனும் இந்த பில்ல பே பண்றதுக்காக இப்ப வெளியே வந்துருவான். அதுக்கடுத்து இப்ப பில் பே பண்றப்ப பூரா நம்ம டேனுக்கு ஹீரோனை பத்தின நினைப்பாவே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா, இதுதாண்டா உனக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரா. இதெல்லாம் அந்த டேனோட மைண்டுக்குள்ள அப்படியே மாறி மாறி வந்துட்டு போகும். உடனே இப்ப நம்ம டேன் வேமா அந்த ரூமுக்கு தான் போவானா. அங்க போய் பார்த்தா சண்டே இருக்க மாட்டா, வெறும் இவனோட அப்பாவும் தம்பியும் மட்டும் தான் இருப்பாங்க. என்னன்னா இப்பதான் சண்டே கிளம்பி போனா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சோ உடனே இந்த டேன் இப்ப வேமா கீழே தான் ஓடி போய் பாப்பானா. நல்ல வேலையா
தனியா. இன்னும் நம்ம ஹீரோயின் போயிருக்க மாட்டா, டாக்ஸிக்காக அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ இந்த டான் அப்படியே வேகமா ஓடி போய் அவ முன்னாடி நின்னு அவ கைய பிடிச்சு எங்கேயும் போகாத, என் கூட ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவனுக்கு என்னாச்சு, இவன் ஏன் இப்படி திடீர்னு பண்றான் அப்படின்ட்டு அவளுக்கு புரியாது. அவ அப்படியே என் கைய விடு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா இப்ப அந்த டான் இப்ப அப்படியே இனிமேல் நான் என் மனசு ஏமாத்த மாட்டேன், உன்கிட்டயும் பொய்யா நடிக்க மாட்டேன், எனக்கு உண்மையிலே உன் மேல இன்னும் லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்குவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அழுதுகிட்டே, இதை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கேட்கணும்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா இப்ப இது நீ ரொம்ப லேட்டா சொல்ற, நான் உன்னோட நினப்புல இருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா இப்போ நான் மூவ் ஆன் ஆகி மைலோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், சோ இனிமேல் நம்மளுக்குள்ள எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னு இந்த டானுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இனிமேல் நம்ம ஹீரோயினும் டானும் சேரவே மாட்டாங்களா, கடைசியில் இந்த டானோட நிலைமை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.